ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் ஏஷியா ஆன் ஃபயர் ஆன் தி இஸ்ரேல் அமெரிக்கன் வார் அகெயின்ஸ்ட் ஈரான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வெஸ்ட் ஏஷியா அப்படிங்கிறப்ப எதெல்லாம் சொல்றாங்கன்னா மிடில் ஈஸ்ட் ரீஜனை வந்து சொல்றாங்க. சரிங்களா? மிடில் ஈஸ்ட் ரீஜனை வந்து அங்கே மென்ஷன் பண்றாங்க. லைக் ஈரான், இஸ்ரேல், ஈராக், கல்ஃப் கண்ட்ரிஸை வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஆன் ஃபயர் அப்படிங்கிறப்ப அங்கே நெருப்பு இருக்குன்னு சொல்லலை. தே ஆர் ஹியர் ஆத்தர் எக்ஸ்பிளைனிங் த சிச்சுவேஷன். ஓகேவா? எக்ஸ்ட்ரீம் கான்ஃப்ளிக்ட்ல இருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் வார்ல இருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரீம் சேர்ஸ்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த ஒரு ஃப்ரேஸை வச்சு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ மிடில் ஈஸ்ட் ரீஜன்ல என்ன இருக்குதுன்னா சிச்சுவேஷன் ரொம்பவே அன்ஸ்டேபிளா இருக்குது. எதனாலனா பிகாஸ் ஆஃப் த வார் இன்வால்வ்ட் பை இஸ்ரேல், யூஎஸ் அண்ட் ஈரான். சரிங்களா? ஸோ அதுல இந்தியா ஷுட் அப்போஸ் தி யூஎஸ் அட்டெம்ப்ட் டு வைடன் தி வார் டு தி இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்போஸ்னா என்னது, ரெசிஸ்ட் பண்ணணும், சே நோ டு சம்திங், ஸோ ரெசிஸ்ட். ஓகேவா? அண்ட் ஆல்சோ வைடன் தி வார்னா வார பெருசு பண்றது, புது புது ரீஜியன்ஸுக்கு வாரை வந்து கொண்டு வர்றது. ஓகேவா? அப்போ இந்தியா என்ன செய்யணும்னா ஸ்ட்ராங்கான முறையில யூஎஸ்ஐ வந்து ரிஜெக்ட் பண்ணணும். எதுக்காகனா யூஎஸ் வந்து என்ன பண்ணாங்க, இந்தியன் ஓஷன் ரீஜன் வரைக்குமே வாரை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான அட்டெம்ப்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு இந்தியா வந்து அப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து என்ன பண்றாரு, சஜஸ்ட் பண்றாரு. ஸோ இதுல மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஓவர் லைனா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வார் ஆரம்பிச்சு என்ன ஆயிடுச்சு, 6 நாள் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ இந்த 6 நாள்ல மிடில் ஈஸ்ட் ரீஜன் என்ன ஆயிடுச்சு, ரொம்பவே அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு, ரொம்ப குழப்பமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, அன்ப்ரொவோக்டு அப்படின்னா வித்தவுட் எனி ரீசன். ஓகேவா? அன்ப்ரொவோக்டு அப்படின்னா எந்த காரணமும் இல்லாம. ஓகேவா? அண்ட் டிசன்டட் இன்டு சயர்ஸ் அப்படின்னா பயங்கர அன்ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கால் ஆன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, முக்கியமான ஒரு ஃப்ரேஸ். கால் ஆன் அப்படிங்கிறப்ப இதுக்கு மீனிங் என்னன்னா அர்ஜ்டு இல்லைன்னா அர்ஜ்டு இல்லைன்னா ரெக்வெஸ்டட். ஓகேவா? ஓவர் த்ரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, ஓவர் த்ரோ அப்படின்னா ஃபோர்ஸ் மூலமா அந்த கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்றது. ரிமூவ் எ கவர்மெண்ட் பை ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ ட்ரம்ப் வந்து வார ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அண்ட் ஈரானோட டாப் லீடர் வந்து என்ன பண்ணாங்க, கில் பண்ணாங்க. அண்ட் அவரை மட்டும் இல்ல, அவர் கூட சேர்ந்து நிறைய பேரை கில் பண்ணாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரானியன் பீப்புள் வந்து அவங்களோட கவர்மெண்ட்டை வந்து என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். ஐ மீன் அந்த ஈரானியன் பீப்புளை அந்த கவர்மெண்ட்ல இருந்து வெளியே தள்ளிட்டு இவர் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கண்ட்ரியவே டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஈரானியன் பீப்புள் என்ன பண்ணல அப்படின்னா அவங்களோட கவர்மெண்ட்டை வந்து அவங்க ஓவர் த்ரோ பண்ணல. ஸோ ஈரான் என்ன பண்ணாங்க, அதுக்கு அகேன்ஸ்டா திருப்பி அவங்கள அட்டாக் பண்ணாங்க. இஸ்ரேலையும் யூஎஸ் மிலிட்ரி பேசிஸையும் என்ன பண்ணாங்க, கல்ஃப் ரீஜன்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அட்டாக் பண்ணாங்க. சரிங்களா? ரிட்டாலியேட்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? ஸோ ரிட்டாலியேட்டட் இஸ் நத்திங் பட் அட்டாக்கிங் பேக். ரிட்டாலியேட்டட், ரீன்னு சொல்லி வந்தாலே திருப்ப அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க ரிட்டாலியேட்டட் அப்படின்னா தே ஃபவுட் பேக். சரிங்களா? அண்ட் டார்கெட்டிங் இஸ் நத்திங் பட் அட்டாக்கிங். ஓகேவா? ஸோ தே ஃபவுட் பேக் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ சேட்டலைட் இமேஜஸ் எதை காமிக்குது அப்படின்னா, ஈரான் வந்து முக்கியமான கம்யூனிகேஷன் அண்ட் ரேடார் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் பேசஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 7 யூஎஸ் பேசஸ் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, மிலிட்ரி சைட்ஸ்ல வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? ஸோ ஸ்ட்ரக் இஸ் நத்திங் பட் அட்டாக்டு இல்ல அப்படின்னா டேமேஜ்டு. அட்டாக்டு இல்லைன்னா டேமேஜ்டு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த லெபனீஸ் ஆர்ம்டு குரூப் ஹெஸ்போலாஸ் இருக்குது இல்லையா? ஸோ அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, வாருக்குள்ள வந்துட்டாங்க. அண்ட் இஸ்ரேல்ல வந்து நிறைய ஃபயர் ராக்கெட்ஸை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா இது பண்ணாங்க. ஓகேவா? அப்போ ஈராக்ல இருக்கக்கூடிய குரூப்ஸும் என்ன பண்ணாங்க, ஈரானை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு சில குரூப்ஸ் தட் சப்போர்ட்ஸ் ஈரான், அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மிலிட்ரி டார்கெட்டை வந்து அட்டாக் பண்ற மிஷன்ல வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சரிங்களா? யூஎஸ் என்ன சொன்னாங்கன்னா 6 சோல்ஜர்ஸ் வந்து இறந்துட்டாங்க, 3 ஜெட்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, தொலைஞ்சிருச்சு. எதனால அப்படின்னா இந்த மாதிரி ஈரான் வந்து அட்டாக் பண்ணதுனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்லி ஃபயர் இஸ் நத்திங் பட் ஆக்சிடென்டல் அட்டாக் பை ஒன்ஸ் ஓன் சைடு. ஆக்சிடென்டல் அட்டாக் பை ஒன்ஸ் ஓன் சைடு, ஃப்ரெண்ட்லி ஃபயர். சரிங்களா? யூஎஸ் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களோட வாரை வந்து இந்தியன் ஓஷன் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இந்த ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய அந்த ஈரானியன் ஷிப்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஓகேவா? தியேட்டர் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்ல, தியேட்டர் ஆஃப் வார். ஸோ தியேட்டர் ஆஃப் வார் அப்படிங்கிறப்ப அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா எங்க வந்து
அந்த வார் வந்து நடந்துச்சோ ஏரியா வேர் வார் ஹேப்பன்ஸ் ஓகேவா தியேட்டர் ஆஃப் வார் அப்படிங்கிறப்ப ஏரியா வேர் வார் ஹேப்பன்ஸ் அண்ட் டோர்பிடோயிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டார்பிடோஸ் யூஸ் பண்ணி ஷிப்ஸ் அட்டாக் பண்றது ஓகேவா ஸ்ரீலங்கா வரைக்கும் ஈவன் இந்தியன் ஓஷன் வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வாரை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அண்ட் ஆல்சோ எதனால அப்படின்னா விசாகப்பட்டினம்ல அந்த இன்டர்நேஷனல் நேவல் ஈவெண்ட்டுக்கு இரானியன் ஷிப் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வந்திருந்துச்சு ஸோ அதை தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அட்டாக் பண்ணிட்டாங்க ஸோ அண்ட் ஆல்சோ ஈரானோட கவர்மெண்ட் விழணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காமினியை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரம்ப்பும் இஸ்ரேல் லீடரும் சேர்ந்து ஈரானோட ஒரு முக்கியமான மிகப்பெரிய புள்ளியை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா கில் பண்ணியாச்சு அண்ட் ஆல்சோ இது வந்து என்ன ஆகும்னு நினைச்சாங்க கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகும் நினைச்சாங்க பட் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு லார்ஜ் ரீஜனல் வாரை வந்து கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அண்ட் போத் சைட்ஸுமே என்ன பண்றாங்க அப்படின்னா இல்ல நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம் ஸ்டெப் பேக் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நெய்தர் சைடு ஸோ ரெண்டு பேருமே நாங்க பின்வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ போத் சைட்ஸ் ஆர் ரெஃப்யூசிங் டு ஸ்டாப் ஃபைட் அண்ட் ஃபைட்டிங் இந்த ஃபைட்டிங்கை வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு யாருமே இல்லை சரிங்களா வார் வந்து என்ன ஆகலாம் அப்படின்னா இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்களா ஈரான் வந்து என்ன பண்ணாங்க அமெரிக்கன் நெகோசியேஷன்ஸை வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களோட நெகோசியேஷனுக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ட் ஆல்சோ யூஎஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த குர்திஷ் குரூப்ஸ் கிட்ட வெப்பன்ஸை கொடுத்து ஈரான்ல வந்து இன்டர்னல் இன்ஸ்டெபிலிட்டியை வந்து கிரியேட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அவங்களும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்களா இன்டர்னல் அன்ஸ்டெபிலிட்டியை வந்து இன்ஸ்டெபிலிட்டியை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன ஆகும் அப்படின்னா ரொம்பவே சீரியஸான ஒரு கான்சிக்வன்சஸை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்பர் பிளானும் இல்லாம வார ஸ்டார்ட் பண்ணிட்டு எந்த ஒரு ப்ராப்பர் பிளானும் அதை முடிக்கிறதுக்கும் என்ன பண்ணல அப்படின்னா அவர் வச்சுக்கல ஓகேவா தேர் இஸ் நோ எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி எந்த ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியும் இல்லாம வாரம் வந்து என்ன பண்ணிட்டாரு ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு ஸோ இந்த வார் வந்து இதே மாதிரி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா பயங்கரமான பிரச்சனைகள் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ டிராக்ஸ் ஆன் அப்படின்னா டிராக்ஸ் ஆன் இஸ் நத்திங் பட் கண்டினியூஸ் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம் சரிங்களா டிராக்ஸ் ஆன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் இழுத்துச்சுன்னா ஓகேவா அதுதான் அதுக்கான மீனிங் அண்ட் இந்தியா வந்து எப்படி இருக்கணும்னா கண்டிப்பான முறையில இந்த வாரை வந்து அப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா இந்தியா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில இந்த வாரம் அப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரியல் வந்து சொல்லி முடிக்கிறாங்க ஒன்றும் கிடையாது இப்போ ரீசெண்டா என்னாச்சுன்னா ஸ்ரீலங்கால வந்து வார் போய்கிட்டு இருக்கிறது நமக்கு எல்லாமே தெரியும் ஸ்ரீலங்கால வந்து ஈரானோட ஒரு ஷிப் வந்து என்னாச்சு அப்படின்னா அந்த நேவல் ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வந்திருக்கு ஓகேவா ஸோ அதையும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் சார் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அட்டாக் பண்ணிட்டாரு ஸோ அட்டாக் பண்றப்ப அது இந்தியன் ஓஷன்ல எல்லாம் அட்டாக் பண்ணிருக்கிறாரு அப்போ வாரம் வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்தியன் ஓஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு இதை கண்டிப்பான முறையில இந்தியா வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வாயை திறந்து அப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஓகேவா ஸோ இதுதான் இதை பத்தி தான் இந்த இடத்துல இதா பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் எடிட்டோரியல் டோன் வந்து பார்த்தோம்னா எஸ் ஆப்வியஸ்லி இட் இஸ் கிரிட்டிசைஸ் தான் பண்றாரு அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஸ்லைட்லி காஷியஸ் இன் நேச்சர் பிகாஸ் இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா நமக்கு கான்சிக்வன்சஸ் ரொம்ப பேடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாரு நமக்கு ஆத்தர் வந்து காஷியஸாகவும் சொல்லியிருக்கிறாரு ஸோ த டோன் இஸ் அபவுட் கிரிட்டிக்கல் பிளஸ் காஷனரி அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அண்ட் நேற்று சொன்ன மாதிரி ஒரு 2-3 பேர் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க பட் ஸ்டில் ஐ ரெஸ்பெக்ட் தோஸ் பீப்புள் அண்ட் ஐ பிரிங் 2 questions based on this editorial சரிங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு 2 கொஸ்டின்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் போக போக நமக்கு இன்ஃபரன்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் சினோனிம் ஆண்டனிம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு செட் ஆஃப் ஆர்சியவே நம்ம கீழே கொண்டு வந்துடலாம் இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் யுவர் ரெஸ்பான்சஸ் மட்டும்தான் சரிங்களா அந்த 2 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பார்த்து இதை நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஓகே ஸோ எல்லாமே நீங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸை வச்சுதான் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் தி ஆத்தர்ஸ் கிரிட்டிசிசம் ஆஃப் தி யூஎஸ் ஸ்ட்ராட்டஜி இன் த கான்ஃபிளிக்ட் ஓகேவா ஸோ கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க எது வந்து ஆத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுல வந்து பெஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க நம்ம மேல இருக்கக்கூடிய எடிட்டோரியல் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க The author's suggestion
that India should oppose the expansion of the war to the Indian Ocean is primarily based on. ஸோ அப்போஸ் பண்ணணும்னு சொல்றாரு இல்லையா? அது முக்கியமா எதனால அப்படின்னு சொல்லியும் குடுத்திருக்காங்க. சரிங்களா? எதனால அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இதையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கும் நீங்க ஆப்ஷன் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கரெக்ட்டான ஆன்ஸர ட்ரை டூ ஃபைண்ட் இட் அவுட் அண்ட் புட் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஓகேவா? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாளைக்கு என்ன பண்ணலாம், இந்த எடிட்டோரியலோட இந்த 2 கொஸ்டின எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் எடிட்டோரியல வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.